ஓம் பணிதோறும் மலைமொழி வாசா பசுமன வடிவனே கனிதரும் கற்பகமே இனி நின்பாதமே. ஓம் விரைந்து நீ தீவாய். ஓம் சிவயனமே. ஓம் சிவசங்கராயனமே. சம்போ மகாதேவாயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி 9/4/2025 புதன்கிழமை. இன்றைய திதி துவாதசி. இரவு 10:56 வரை. பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 9:44 வரை. பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம். காலை 9:40 வரை. பிறகு அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பு துவாதசி விஷ்ணு தமனம். இன்றைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு சனி பெயர்ச்சியினுடைய பலன். இன்று மகர ராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் தரக்கூடிய ராசி. அதை நாம் எண்ணியது நடக்கும் என்று சொல்லிவிட்டோம். இன்று கும்ப ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதனை இப்போது காண்போம். கும்பராசி நண்பர்களுக்கு பாதத்தில் சனீஸ்வரன் ஜலத்தில் உள்ளார். கும்பத்துக்கு அதிபதியான சனீஸ்வரன் நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஜலத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் உள்ள குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி திரிகணித பஞ்சாங்கப்படி 9ஆம் இடத்துக்கு பேர்ச்சியாகிறார் மிதுனத்தில். அங்கிருந்து 9வது பார்வையாக கும்பத்தை பார்ப்பதால் அவர்களுக்குள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சுபகாரியம் நடக்கும். திருமணம் அல்லது புத்திர சந்தானம், வீடு, நிலம், தொழில் புதிதாக தொடங்குபவர்கள் அல்லது உத்தியோகம் தேடுபவர்கள், உயர்கல்வி கற்பவர்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவானால் கும்பராசி நண்பர்களுக்கு தடைப்பட்டது. அதில் ஒரு ஆண்டு குறிப்பாக குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு தடையை நீக்கி நன்மையை வாரி வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேசம், எண்ணியது நடக்கும். யோகம் வந்து சேரும் நல்ல நாள். ரிஷபம், எச்சரிக்கை தேவை. சில சிரமம் ஏற்படும், சில சிக்கல்கள் உருவாகும். மிதுனம், தைரியம், துணிவு, தெளிவு உண்டாகும் நல்ல நாள். கடகம், எடுத்த காரியத்தில் ஆர்வம் உண்டாகும் சிறப்பான நாள் இன்றைய நாள். சிம்மம், மிகவும் சிறப்பு, நற்செயல் செய்யும் நாள். நன்மை வந்து சேரும், தடைப்பட்டது கைக்கு கிடைக்கும். கன்னி, எண்ணியதை ஆர்வத்தோடு செய்து வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். துலாம், காரிய ஜெயம், லாபம் கிடைக்கும், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள். விருச்சகம், தடை விலகும், மனதில் உற்சாகம் உண்டாகக்கூடிய நாள். ஆர்வத்தோடு செய்யும் நாள் இன்றைய நாள். தனுசு, காரியத்தில் ஆர்வம், புகழ் வந்து சேரும், பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். மகரம், தடை சிக்கல் போட்டி உண்டாகும், மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். கும்பம், சிக்கல் தீரும், மனசாந்தம், நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள். மீனம், காரிய தாமதம், சோர்வு, மனசுக்கு ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய
நட்சத்திர பலன். இன்று அஸ்வினிக்கு தனம் பொருள் கிடைக்கும் காலை 9 மணிக்கு பிறகு. ஏனென்றால் 9 மணி வரை உள்ள நட்சத்திர மகம், பிறகு பூரம். நான் சொல்லும் இந்த நட்சத்திர பலன் அனைத்துமே காலை 9 மணிக்கு பிறகு உண்டானது. பரணி பொறுமை தேவை. கிருத்திகை நன்மை கிட்டும். ரோகிணி சிறிய நன்மை. மிருகசீரிசம் மனக்கவலை, மிகவும் கவனம் தேவை. திருவாதிரை எண்ணம் பலிக்கும். புனர்பூசம் மனவேதனை உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். பூசம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். ஆயில்யம் வாகன தடை, கவனமுடன் இருக்க வேண்டும் பயணத்தின் போது. மகம் நினைத்த வரவு கிடைக்கக்கூடிய நாள். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் நல்லது நடக்கும். அஸ்தம் சின்ன வரவு. சித்திரை காரிய தடை உண்டாகும், கவனம் தேவை. சுவாதி எண்ணியது நடக்கும், சிறப்பான நாள். விசாகம் மன துன்பம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அனுசம் இனிமையான நாள். கேட்டை சிறு விபத்து, பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. மூலம் பொருள் வரவு. பூராடம் கவனம் தேவை. உத்திராடம் நலம் உண்டாகும். திருவோணம் சிறு நன்மைகள் கிடைக்கும். அவிட்டம் மனத்துயரம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சதயம் நினைத்தது நடக்கும், நல்ல நாள். போரட்டாதி மனச்சஞ்சலம், மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். உத்திரட்டாதி சுகம் இன்பம் கிடைக்கக்கூடிய நாள். ரேவதி பயணத்தில் சிக்கல், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய சந்திராஸ்தமம் உத்திராடம், திருவோணம், மகர ராசி நண்பர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இந்த 2 நட்சத்திரக்காரர்களும். இன்றைய வார சூளை வடக்கு, வடகிழக்கு. காலை பகல் 12 மணி 24 நிமிடம் வரை. பரிகாரம் பால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.